எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். 10 நிமிஷத்தில் அதுவும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு இட்லி பாத்திரத்தில் எப்படி கேக்கு செய்யறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீட்டில் கோதுமை அரைச்சி வச்சுருக்க இல்லையா, கோதுமை மாவு, அந்த மாவில் தான் நான் இப்போ செய்ய போகிறேன். நீங்கள் பேக்கெட் மாவாக இருந்தாலுமே ஓகே. மைதா மாவில் செய்கிறது வந்துட்டு கொஞ்சம் உடம்புக்கு ஹெல்த் இல்லை. கோதுமை மாவில் செய்கிறது வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்தானது. அது மட்டும் இல்லை, நம்ம தேவையில்லாமல் அது இது எதுவுமே போட போகிறதில்ல. 2 கரண்டி பார்த்திங்கன்னா, நான் இப்போ கரண்டியில் தான் எடுத்திருக்கேன். 2 கரண்டி நல்லா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மாவு, கோதுமை மாவு 2 கரண்டி எடுத்து போட்டுக்கிட்டேன். முட்டை வந்து 1 எடுத்து வச்சுருக்கேன். 1 முட்டை தான் எடுத்திருக்கேன். அந்த 1 முட்டையை தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா, நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்தேன் இல்லையா, 2 கரண்டி எடுத்தேன். அதே கரண்டியில் பார்த்திங்கன்னா 2 கரண்டி சர்க்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இன்னும் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக தேவைப்படும், இதுவே மீடியம் அளவு இருக்கும் இது. உங்களுக்கு அதிகமாக தேவைப்படணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க. இல்லை கம்மியாக தேவைப்படுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு கோதுமை மாவும் சர்க்கரையும் சரி பாதியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த முட்டையும் சர்க்கரையும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸி ஜாடியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. தனியாக சர்க்கரையை பொடி பண்ணியுமே இதில் கலந்துக்கலாம். ஆனால் நான் இது 2த்தையும் நல்லா ஒட்டுக்க போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுக்கிறேன். அடுத்ததாக இந்த 2 கரண்டி கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த கோதுமை மாவில் சாக்கோ பவுட்ரு தான் இப்போ நான் போட போகிறேன். நீங்கள் சாக்கோ பவுட்ரு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இல்லை அந்த மாதிரி எனக்கு பிடிக்காது, நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் சாக்கோ பவுட்ரு யூஸ் பண்ணாமலும் விடலாம். இதெல்லாம் வந்து சாய்ஸ் தான். முட்டை, சர்க்கரை, கோதுமை மாவு இது 3 இருந்தாவே போதுமானது. கோதுமை மாவு இல்லை ராகி மாவு இல்லை மைதா மாவு, ரவை, இந்த மாதிரி எதில் வேணாலும் கேக்கு செய்யலாம். மிச்சது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சாய்ஸ். இது போடலாம், இது நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக வரும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நான் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுதுனாலும் போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் கம்மியாக தேவைப்படுதுனாலும் போட்டுக்கலாம். சாக்கோ பவுட்ரு ஒரு சாய்ஸ் தான், போடணும் அப்படின்னு கிடையாது, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு 2 கப்பு மாவுக்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது 2த்தையும் பார்த்திங்கன்னா நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம முட்டையும் சர்க்கரையும் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு இதில் கலந்துக்கலாம். நல்லா இதில் கலந்துக்கிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கணும். இது கூட பார்த்திங்கன்னா வெறும் பால் பவுடர் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை பால் இருக்குது வீட்டில் அப்படின்னா பாலையுமே நல்லா காய வச்சுக்கோங்க. பால் நல்லா காய வச்சு நல்லா திக்கான பால் ஊற்றுறோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் பாலை நல்லா திக்காக காய வச்சு அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கை விட்டு விட்டு கலக்கிக்கோங்க. மாவு கொஞ்சம் ஊற விட்டு கலக்கும்போது கட்டி இல்லாமல் வரும். பால் கொஞ்சம் ஊற்றுறோமா, ஒரு 2 நிமிஷம் விட்டுறோமா, அதுக்கப்புறம் நம்ம கலக்கும்போது நமக்கு கட்டி இல்லாமல் வரும். இப்போ இது கூட நல்லா பூஸ்டியாக வரணும் அப்படின்றதுக்காக இட்லி சோடா போடலாம், பேக்கிங் சோடா போடலாம், இந்த ஈனோ பவுட்ருமே போடலாம். நான் வந்துட்டு இப்போ இந்த ஈனோ பவுட்ரு தான் போட போகிறேன். இதுவுமே ஃபுல்லாக ஒரு பேக்கெட் ஃபுல்லாலாம் போட போகிறது கிடையாது. இந்த பேக்கிங் சோடா, இட்லி சோடா, இந்த ஈனோ பவுட்ரு இதெல்லாம் நம்ம வந்து உணவில் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அதனால் நான் வந்துட்டு இது ஃபுல்லாலாம் போட போகிறது கிடையாது. ஒரு கொஞ்சமாக மட்டும்தான் போட்டிருக்கேன். ஒரு பாதிக்குன்னா கொஞ்சம் கம்மியாகவே தான் போட்டிருக்கேன். போட்டு இப்போ நல்லா இதை கலக்கணும். நம்ம இது கூட வந்து கட்டி இல்லாமல் பால் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கை விட்டு 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 கலக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கட்டி இல்லாமல் வரும். நல்லா இட்லி மாவு பதத்துக்கு வரணும். இட்லி மாவு நம்ம கரண்டியில் இப்படி எடுத்து ஊற்றினோம்னா நல்லா வழிஞ்சி ஒழியும் இல்லையா. தோசை மாவு, இட்லி மாவு, தோசை மாவு கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கும், பரவாயில்ல. கொஞ்சம் தோசை மாவு லெவலுக்கு இருந்தாலுமே நல்லா சாஃப்டியாக தான் வரும். அந்த மாதிரி நல்லா கலக்கிக்கணும். நான் வந்துட்டு தேங்காய் துருவல் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், அதையுமே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம நார்மலாக இட்லி அவிப்போம் இல்லையா, அதே மாதிரி தண்ணியை ஊற்றி தண்ணி சூடு ஏறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு ஏற வச்சுட்டேன். இப்போ இந்த மாவில் இன்னும் கொஞ்சம் பால் விட்டு இந்த தேங்காய் பவுட்ரு போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டேன்.
மாவு பாருங்கள் நல்லா இந்த பதத்துக்கு வரணும். இதுக்குன்னா ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த பதத்துக்கு வரணும். இப்போ இந்த இட்லி பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் லைட்டாக இட்லி பாத்திரத்தில் எண்ணெயை வந்து தேய்க்கணும் லைட்டாக. நம்ம எடுக்கும்போது அப்போ தான் நல்லா அதில் ஒட்டாமல் ஓரளவுக்கு வரும். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல்லு தேங்காய் எண்ணெய் பிடிக்கும் அப்படின்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஸ்மெல்லு இல்லாத எண்ணெயாக போட்டுக்கோங்க, இல்லை நெய் இருந்தாலுமே நெய் போட்டுக்கோங்க. நல்லா உங்களுக்கு வாசனை எது பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ஒரு சொட்டு எண்ணெயை போட்டு அந்த பாத்திரத்தில் நல்லா தீத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இதில் ஊற்றி இட்லி ஊற்றுற மாதிரியே ஊற்றி அவிக்க போகிறேங்க. எனக்கு வந்து ஒரு 2 இட்லி தேவைப்படுது, அதனால் இட்லி மாவை ஒரு 2 கப்பில் ஊற்றி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கப்பில் இட்லி மாவு ஊற்றி வச்சுருக்கேன். மிச்ச கப்பு எல்லாமே நம்ம இப்போ கலந்து வச்சுருக்கோம் இல்லையா கேக்குக்காக, அதுதான் வந்துட்டு ஊற்றி வைக்க போகிறேன். அந்த கோதுமை மாவு கேக்குக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை தான் ஊற்றி வைக்க போகிறேன். நம்ம நார்மலாக எப்படி இட்லி மாவு ஊற்றி வைப்போமோ அதே மாதிரி ஊற்றி வேக வச்சோம்னாவே போதுமானதுங்க. இப்போ நம்ம தனியாக இதை வேக வைக்கணும் அப்படின்னும்போது ரொம்ப லேட் ஆகும். 1 ஹவர் கொஞ்சம் அதிகமாக பாத்திரத்தில் ஊற்றி வைக்கும்போது எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு மணி நேரமாச்சும் ஆகும். ஆனால் இது வெறும் 10 நிமிஷம்தான் ஆகும். நீங்களே பாருங்கள், நான் டைமே காமிப்பேன். நான் வந்து தேங்காய் துருவல் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன் அப்படின்னாலே அந்த தேங்காய் துருவல் போட்டு நல்லா கலக்கிக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம மாவுலாம் எப்போவுமே இட்லி ஊற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து அதுக்குள்ளார வச்சுட்டு ஒவ்வொன்றா இட்லி ஊற்றுவோம் இல்லையா, அதே மாதிரியே வச்சுட்டு நல்லா மூடி போட்டு மூடி இட்டுடுவேன். இப்போ இது மூடினதுக்கப்புறம் டைம் பாருங்கள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 மணி ஒரு 7 நிமிஷம் போல் ஆகுது. இப்போது வேக வச்சுருக்கேன். இப்போ திரும்பவும் நான் ஓப்பன் பண்ணும்போதும் டைம் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ திரும்பவும் ஓப்பன் பண்ணும்போது டைம் காமிக்கிறேன் பாருங்கள். முன்ன 11 மணி 7 நிமிஷம் போல் ஆச்சா, இப்போ ஒரு 16 நிமிஷம் போல் ஆயிருக்கு, அவ்வளோதான். மொத்தத்தில் ஒரு 9 நிமிஷம் தாங்க ஆயிருக்கு. நம்ம ஸ்லோ பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்களேன் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக அப்படியே வெடிச்சிட்டு இருக்குதுங்க. சும்மா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. இட்லி வந்துட்டு வெடிக்கலை, இது வந்து வெடிச்சிருக்கு. ஆனால் இந்த கேக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா பஞ்சு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதை வெளியில் எடுக்கணும். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளார வெந்திருக்கா அப்படின்னு நம்ம முழுசாக வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பூனு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி விட்டு பார்த்தோம்னா ஸ்பூனில் வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே ஒட்டாது. கேக்கு வந்து அதில் ஒட்டாமல் வந்திருக்கு அப்படின்னா நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். மொத்தத்தில் 9 நிமிஷம்தான் ஆகுது, 10 நிமிஷம் கூட இல்லை. ஆனால் 9 நிமிஷத்தில் கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. இதுவே நம்ம தனியாக செய்யணும் அப்படின்னும்போது 1 ஹவர் 2 ஹவர் கூட ஆகும். இப்போ நம்ம இது எல்லாம் தனித்தனியாக எடுத்துகிட்டு க்ரீம் இருந்தால் க்ரீம் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்களேன் எவ்வளோ ஒரு பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். வெறும் நம்ம வீட்டில் இருக்க 1-2 பொருளை வச்சு நம்ம வேறு பாத்திரம்லாம் தேடி டைமும் வந்து ரொம்ப நேரம் ஆகிறது கிடையாது. ஒரு 10 நிமிஷத்தில் இட்லி பாத்திரத்தில் எவ்வளோ அழகாக கேக் செஞ்சுருக்கேன் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு பேக்கரியில் போய்ட்டு அடிக்கடி கேக் வாங்கி கொடுத்து உடம்பை கெடுத்துடாமல் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் நல்ல நல்ல ராகி மாவு, அப்புறம் சிறுதானிய மாவு, இந்த கோதுமை மாவு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உடம்புக்கு வந்து எந்த ஒரு கெடுதலும் வராது, ஹெல்த்தானதாகவும் இருக்கும்.
வீட்டில் வந்து நம்ம தேவையில்லாத அது இது எதுவுமே போடாமல் செய்கிறோம் இல்லையா, அதனால் எந்த ஒரு பாதிப்பும் வராது. நீங்களே பாருங்களேன் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில், ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட குழந்தைங்களுக்கு அப்பப்போ ஒன்று கொடுக்கலாம். ரொம்பவும் ஹெல்த்தானது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.